காஞ்சிபுரம் இட்லிக்கு நல்ல வரவேற்பு கொடுத்தீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு பொங்கலுக்கும் மட்டும் இல்லாமல் இட்லிக்கும் தோசையும் சேர்த்து சாப்பிட்ற மாதிரி ஒரு கதம்ப கூட்டு பார்க்க போகிறோம். எனக்கு சளி பிடிச்சிருக்கு, ஸோ வாய்ஸ் கொஞ்சம் குழன்னு இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கூட்டு செய்ய தேவையான பொருட்களை பார்ப்போம். இந்த மசாலா எல்லாம் வறுத்து பொடிக்கணும். இதே தான் தாளிக்கவும் போகிறோம், அதனால எல்லாம் 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. எல்லா காயும் சேர்க்கலாம், ஆனால் கத்திரிக்காய் இல்லாமல் மட்டும் இந்த டிஷ் பண்ணிடாதீங்க. ஏன்னா காய் குழன்னு வரதுக்கு காரணமே கத்திரிக்காய் தான். ஸோ கத்திரிக்காய் இல்லாமல் இந்த டிஷ்ஷை செய்யாதீங்க. முதல்ல இந்த மசாலாலாம் வெறும் எண்ணெய் ஊற்றாமல் வெறுமனே சட்டியில் நல்லா வதக்கிட்டு இடிச்சுக்கோங்க. உரல் இடிக்க முடிஞ்சால் இடிச்சுக்கோங்க, இல்லாட்டி மிக்சியில் அரைச்சிக்கோங்க. இப்போ செய்முறையை பார்ப்போம். முதல்ல எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி இதெல்லாம் நல்லா குழைய எண்ணெயில் வதக்கணும். அப்புறம் காய், இடிச்ச பொடி இதையும் நல்லா எண்ணெயிலே வதக்கணும். அது பாதி வெந்துடணும். அதில் மல்லித்தூள் சேர்த்து கொஞ்சம் காயில் தண்ணி ஊற்றி மூடி வேக விடுங்க. அப்புறம் மிளகாத்தூள் போட்டு கிளறி இறக்கி வச்சிருங்க. தாளிக்க முதல்ல காமிச்ச எல்லா மசாலாவும் கருவேப்பிலை, கொத்தமல்லி அதை போட்டு தாளித்து இறக்கிக்கோங்க. இட்லியை பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நம்ம தமிழில் சொன்ன மாதிரி குழன்னு அந்த காயும் தாளித்து ஊற்றின உளுந்து, கடுகு, வெந்தயம் எல்லாம் கடுக்கு முடுக்குன்னு இப்படி சொன்ன ரெண்டையுமே நீங்கள் சாப்பிட்றப்ப ஃபீல் பண்ணீங்க ஃப்ரெண்ட். இதையே காரம் போடாமல் குழந்தைங்களுக்கும் கொடுங்க, அவங்களுக்கும் எல்லா காய் சத்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட், மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க காய்ஸ். பாய்.